ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். 3 பேர் வந்து இன்றைக்கி ஹாய் சொல்லியிருக்கீங்க. அவங்க 3 பேருக்குமே பேர் சொல்லி ஹாய் சொல்லிடுறேன். ஜெகன் ஹாய்ப்பா. பெரியவங்களா சின்னவங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கோமதி, நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களான்னு எனக்கு தெரியாது சிஸ்டர், அதனால் உங்களுக்கும் ஹாய். யோகஸ்ரீ பாப்பா, நீ யார் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்தால் சென்னையில் வந்து நான் இருந்த வீட்டுக்கு மேலே இருந்தாங்க தெரியுமா தீபாக்கா, அவங்க பொண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன் யோகஸ்ரீ. ஆமாம் அவள் தான் அப்படின்றது என் உள் மனசு சொல்லுது. ஹாய்டா தாங்க 3 பேருக்குமே ஹாய் சொல்லிட்டேன். நான் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். டே முழுக்க என்னென்ன பண்ணோம் அப்படின்றது. நேற்று வந்து ஒரு மேரேஜ் நடந்திருந்தது. ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. நான் இது வரைக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி மேரேஜ் பார்க்கவே இல்லை. பொண்ணு மாப்பிள்ளையை வந்து காரில் கூப்பிட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ளையை மட்டும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். மாப்பிள்ளையில் பொண்ணு அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் இது ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊரில் அந்த பெரிய மோளம்லாம் வச்சு வாசிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் டிஜே போட்டு டிஜேயில் வந்து நிறைய பேர் ஆடும்போது நான் வேர்த்து தான் போயிருக்கு, இல்லை தண்ணி மொண்டு ஊற்றிக்கின்னு ஆடுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். டிஜேலே வந்து அந்த தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி இருந்தது. நேற்று தான் நான் அதையே பார்த்தனே நான். நல்லா இருந்தது, சூப்பராக. இன்றைக்கி அதை தான் டே முழுக்க என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அப்புறம் வந்து மீஷோவில் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு 3 பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த 3 பொருள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து ஒரு பிரச்சனையாச்சுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள். தம்பி வந்திருந்தாங்க, நேற்று போய் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட நாங்கள் வந்து கொரியர் ஒன்று வந்து இருந்தது. அந்த கொரியர் வாங்குறதுக்காக நானும் மாமாவும் வந்து போயிருந்தோம். தம்பியும் 3 பேரும் தான் போனோம். போயிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே காட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போது அந்த என்ன பண்ணாங்க, நான் கொரியர் வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். நான் ஆல்ரெடி மாமா கிட்ட சொன்னேன், அவங்க கதவை டாப்பால் போட்டுருப்பாங்க இல்லை போட்டுருவாங்க பாரு அப்படின்னா. அப்போ திறந்து தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேரும் இந்த பக்கம் போயிட்டு 5 நிமிஷம் கூட உண்மையாகவே இல்லை. வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, உள் பக்கம் பின்னாடி சைடு முன்னாடி சைடு 2 சைடுமே கதவை வந்து டாப்பால் போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 1/4 ஹவரா நின்று நான் கதவை தட்டுறேன். கதவை யாருமே திறக்கவே இல்லை. அப்போ அந்த இடத்த என் நிலமை எப்படி இருந்திருக்கும், என் மனநிலைமை நீங்களே சொல்லுங்களேன். அறிவு வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகவே இல்லை. போயிட்டு நாங்கள் இப்படி நான் வர்றதுக்குள்ளே டாப்பல் போட்டேன். அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க காட்டிலேருந்து திரும்ப வர சொல்லி அவங்களும் தட்டி பார்த்தாங்க, கதவு திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வாசப்படி இப்போ உள் பக்கம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். உள் பக்கம் கையை விட்டு அதுக்கப்புறம் அவங்க திறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் உள்ளே வந்தோம். தம்பி எதுவுமே பேசல, அப்படியே பார்த்துட்டு அமைதியாக போயிட்டான். என்ன பண்ணுறது, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஏன்னா இந்த பக்கமும் பேச முடியாது, அந்த பக்கமும் பேச முடியாது அப்படின்றதுனால தம்பி போயிட்டான். இவங்கக்கிட்ட நான் சொன்னேன், என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீ கேளுப்பா, நீ இப்போ வந்து விட்டுட்டு போயிட்டேன்னா இன்னும் அது வந்து பிரச்சனையாகும், நீ இப்போவே இதெல்லாம் கேட்டால் தான் அப்படின்னு நான் சொன்னேன். கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை அவரும். நைட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே அவருக்கு எனக்கும் சண்டை. எதுவுமே பேசவே இல்லை நான். நாளைக்கு வீடியோவில் வந்து ஹரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது வரும் பாருங்கள். ஹரிக்கு வந்து உடம்பு சரியில்லை. நான் மட்டுமே தான் போனேன். நான் மட்டுமே தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹரியை பார்த்துட்டு தேவையானது எல்லாமே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ கூட பிரச்சனை தான். ஒன்றுமே சொல்லாத்துக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்க பிள்ளை இருந்தாங்கன்னா பேச மாட்டேன்றாங்க. அவங்க பிள்ளை இல்லைன்னா தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. அதை இவங்கக்கிட்ட சொன்னால் இவங்க எதுவுமே கேட்கவே மாட்டேன்றாங்க. என்ன அப்போ இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே காலம் ஃபுல்லாக வந்து நான் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்குது. நான் அதை வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மீஷோவில் வந்து 3 வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த 3மே இதுலேயே இந்த வீடியோலேயே ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம வந்து செவுத்துக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். பட் எனக்கு வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை இப்போதைக்கு. அந்த இதுவும் அரிக்கு உடம்பு சரி இல்லைங்களா, அதனால் வந்து அதை வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. அதனால் அதை ஸ்டிக்கர் ஒட்டினதை நான் வீடியோ எடுக்கலை. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கடை இருக்கும்.
வேற என்ன வேணும் கேளு அப்போ கொடுப்பேன். அவ்வளோதான் பஸ். என்ன குடி குடி சித்தி என்ன இது இருக்கு தீட்டா தீட்டா வச்சு ஓகே நான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்துடுச்சு. இப்போ மணி கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும். எப்படி மழை பெய்யுது பாருங்கள். என்ன நான் வந்து வெளியே போய் எடுக்க முடியாமல் என் வீட்டு ஜன்னலுக்குள்ளே இருந்து தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இதோட எத்தனை நாள் கழிச்சு கரண்ட் வரும்னு தெரியல. கரண்ட்டு கொஞ்சமான இருட்டினாலுமே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓகே, மானம் வேறு மின்னுது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு இருக்குது. வாகனம் மின்றது இதுலேயே தெரியுது. ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே பாய், எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன். பாய் பாய். இங்கே பாருங்கள், எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. பாருங்க எப்படி காத்தடிக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ஐயோ பயங்கரமாக இருக்குது காற்று. வானம் வேறு மின்னது, பயமாக இருக்குது. என்ன இது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னதான் பண்ணட்டும்? இந்த கரண்ட் இல்லாத சமயத்துலேயே என்னை இப்படி படாப்படுத்துறீங்களே நியாயமா? இப்போ என்ன இது? அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பை நிறைய மாங்காவை எடுத்துகிட்டு வந்துட்டு, பழுத்ததும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, காயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காய் வந்து ஊறுகாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உண்மையாக அப்படியே இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் எடுக்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலைக்கு மழை பெய்யறப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா, அந்த கவரை காட்டுங்க பார்க்கலாம். இது வந்து நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்க, இதுவும் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. ஏய் சாலு டியூஷன் ஜா. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க, இங்கே வேற இருக்குங்களா. இது இல்லாமல் இன்னும் அரிசி ட்ரம்முக்குள்ளே வேற பழுக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல மாமா. நமக்கு வீட்டில் இருக்கிறதுல நம்ம சாப்பிட முடியலனாலும் இங்கே இருக்கிறதுல சாப்பிட்றோம். இது வந்து நம்ம பெரிய மாமியார் வீட்டில் வந்து அண்ணா கொடுத்தனுச்சிருந்தாங்க. எதுக்கு கொடுத்தனுச்சிருந்தாங்கன்னா, மாங்காய் ஊறுகாய் போட சொல்லி கொடுத்தனுச்சிருந்தாங்க. கிளி மூக்கு என்கிட்ட ராதா வந்து இந்த மாங்காவா இல்லை அந்த மாங்காவான்னு தெரியல, அந்த குண்டு மாங்காவை எடுங்களேன். இந்த 2 மாங்காயில் ஏதோ ஒரு மாங்காய் வந்து ராதா என்ன அக்கா நீ எனக்கு மாங்காய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா. கண்டிப்பாக நான் பர்த்டேக்கு போனால் எடுத்துகிட்டு போகிறதா தான் இருந்தது. போக முடியலையா, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. மொத்தம் 3 அங்கே பெரிய மாமியார் வீட்டில் இருந்து எடுத்தாங்க. இது ஊறுகாய் போட சொல்கிறாரு. எனக்கு எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு கூட தெரியாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தோல் செய்வ தேவையில்ல, நீ ஊறுகாய் போடு அப்படின்றாங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் காய் தனியாக பழத்தை தனியாக பிரித்து எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மணி 3:30 மணிக்கு போச்சு, கரண்ட்டு இன்னும் வரவே இல்லை. அதுலேயுமே இவர் எனக்கு வீடியோ எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டாரு இந்த மனுஷன். என்னம்மாம்மா, நமக்கு மாங்காய் சீசன் வந்தாலும் வந்தது மாங்காய் ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்படிங்களா? சரி கட் பண்ண தண்ணி சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். கொட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கறி மாதிரி இருக்கும். கறி மாதிரி இருக்கும். ஓகே ஹாய். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, ரொம்ப தலைவலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நான் ஒன்று காமிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா வீட்டை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க, வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ரொம்ப கச்சு கச்சுன்னு இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் காட்டுங்க, இந்த ஒரு இடம் தான். நம்ம வந்து இப்போ பீரோ வாங்கிட்டோன்னா பட் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் அந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி ஸ்க்ரீன் துணிலாம் இருக்குது. ஸ்க்ரீன் துணி இதுக்கு நான் போட்டுடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜன்னலுமே நம்ம மாற்றணும். அந்த பக்கம் ஜன்னல் உடஞ்சிருச்சு, அதனால் வந்து ஜன்னல் மாற்றினதுக்கப்புறமும் அங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் துணி இருக்குது, அங்கேயுமே ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவேன். வெளியே ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரீன் துணி போட்டிருக்கோம். மேலே அதே மாதிரியே இந்த பையெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேலே மூட்டை காட்டுக்கணும்.
இதுக்கெல்லாம் வந்து ஒரு புடவையில் வந்து ஸ்க்ரீன் துணி ரெடி பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். சரிங்கம்மா, ரெடி பண்ணணும்னு இருக்கேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்ப்போமா, நம்ம வந்து கிச்சனுக்கு தேவையானதான் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஆனால் பட் இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அன்பாக்சிங் வந்து நான் பண்ண முடியாது, ஏன்னா அன்பாக்சிங் அப்படியே மாமாவுக்கு பரபரன்னு இருந்தது. அந்த உடனே டக்குனு ஓப்பன் பண்ணிட்டாரு. நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. நம்ம வந்து பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னதுன்னு பார்த்துட்டிங்களா? என்னது இது? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அஞ்சல் டப்பா. ஓகேங்களா? இப்போ இங்கே வாங்க. இதுக்குள்ளே வந்து மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் கடுகு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இங்கே வந்து வெறும் மிளகாத்தூள் வைக்கணும், இங்கே வந்து உப்பு வைக்கணும். இது 2 மட்டும் ஃபில் பண்ணிட்டுனா இந்த டப்பா முடிஞ்சிடும். இப்போ அப்படியே இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு தேவை உள்ள டப்பா, தேவையில்லாத டப்பாலாம் எடுத்து இதில் வச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, மாதத்தில் ஒரு நாள் ஸ்டோர் ஜாமான் வாங்கினதுன்னா இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து மேலே வச்சுக்கணும். அதுக்காக தான் இதில் வந்து வாளிக்குள்ளே வச்சுருக்கேன். சரி, ஓகே, பாய். ஹாய், இன்றைக்கி ஒரு மீஷோ அன்பாக்சிங் வீடியோ தான். நம்ம வீட்டுக்கு தேவையானதாக வாங்கியிருக்கோம். நேற்று வந்து ஒன்று வாங்கினேன், அது வந்து இந்த வீடியோ அந்த வீடியோ அன்பாக்சிங் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்துடும், பாருங்கள். நம்ம வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கிச்சனு வந்து அடுப்பு ரொம்ப கிட்ட தள்ளி வைக்காதீங்கக்கா, செவுத்துலலாம் எண்ணெய் பீஸுக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மீஷோவில் தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்த செவுத்துலலாம் ஒட்டும் தெரியுங்களா, ஸ்டிக்கரு, அதுதான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா? இது வந்து இதனுடைய ரேட்டு 100 சில்லறையோ என்னவோ. ஆமாம், 100 சில்லறையோ என்னவோ. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே வந்து அரி கிழிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா என்ன கலர் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது பாருங்கள். இதுதான், இது வந்து நம்ம வீட்டு செவுத்தில் அங்கே வந்து கிச்சன் ஆண்டு ஒட்டிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் வந்து அந்த பலகை மேலே ஒட்டலாம் அப்படின்னு இருக்கேன். பட் இது வந்து பலகை மேலே ஒட்டுமா என்னன்னு தெரியல. செவுத்தில் ஒட்டிடலாம், பட் பலகை மேலே ஒட்டுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ராதா ஒரு வாட்டி வாங்கி பலகையில் ஒட்டுச்சா ஒட்டலையான்றது சரியாக தெரியல அந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்து அந்த கிச்சனை அடுப்பு வச்சுருக்கோம்ல, அந்த லென்த்துக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த லென்த்துக்கு மட்டும் நம்ம ஒட்டிட்டோம்னா இது நம்ம சமைக்கிறப்போ தொடச்சிடலாம், கொண்டுடலாம். அப்படியே எண்ணெய் பிசுக்கு பட்டால் கூட தொடச்சிடலாம், கொண்டுடலாம். அதனால் இது நான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குங்களா? கலர் நல்லா இருக்குங்களா? நான் ஒட்டிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து வீட்டோடைய அப்டேட் கேட்குறீங்க. வீட்டோடைய அப்டேட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மேபி அந்த வீடியோ வரும். இன்றைக்கி எப்படியாவது மாமாவை இழுத்து பிடிச்சி வச்சு உட்கார வச்சு வீடியோ எடுத்துடுறேன். ஓகே, பாய். ஒட்டிட்டு காமிக்கிறேன், பாய். இங்கே பாருங்கள், தம்பி வாங்கின உடனே அப்பயே வந்து நடு ரோட்லேயே வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பாருங்கள். ஏன் அப்படின்னா இதை வந்து ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மாமா கிட்ட சொன்னாங்க. என்ன மாமா சொன்னாங்க தம்பி இதுக்கு? அது அவங்க சொன்னாங்க, பாலசல்ல ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் இந்த மாதிரி புல்லு நிறைய விற்குது, இதனோட ஸ்ட்ராங்க புல்லு கம்மி விலையில கிடைக்கும், இங்கே வாங்க, நான் என் ரூமுக்கு பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது அப்படின்னாங்க. எது வேணுமோ நீங்கள் அங்கே வாங்க, இங்கே வாங்காதீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ரேட்டுக்கு வந்து இது வந்து ஒர்த்து இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இதை வாங்கிக்கிட்டு வரதுக்குள்ளே தாங்க வந்து இந்த கதவு மூடி இந்த ஒரு பிரச்சனையாச்சு. எதுவுமே கேட்கவும் இல்லை. இப்போ வந்து பாருங்கள், தம்பி வந்து மாமா கிட்டே வந்து டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க தம்பி பேசுகிறது நல்லா இருக்குது, காமெடியாக பேசுகிறது அப்படின்னு. உண்மையாக வந்து மீஷோ அந்த கொரியர் வந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது பாருங்கள், துளசி செடியான அந்த கொரியர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் தான் நாங்கள் போனோம் வாங்கிறதுக்கு. 2 பக்கமும் கதவை டாப்பால் போட்டாங்க. என்ன வேணும்னே எவ்வளோ ஒரு கேவலமான வேலைங்க செய்கிறாங்க பாருங்களேன். இப்போ நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 1/4 மணி நேரமாக கதவை தட்டியும் வந்து திறக்கவே இல்லைங்க. திறக்காமல் அதுக்கப்புறம் மாமா வந்து தான் கதவை திறந்து விட்டாங்க. கதவை திறந்து நாங்கள் உள்ளே வந்த அடுத்த 10வது நிமிஷம் அவங்க அண்ணா வந்து வெளியே வந்தாங்க தெரியுங்களா. இவ்வளோலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்பா என்னம்மா பண்ணுற? ஏன் இவ்வளோ ஸ்லோவாக கேட்குற? ஏன் சத்தம் வேகமாக வராதா? வராது. ஏன்
வேலை செஞ்சு வந்துக்கிறேன்ல கஷ்டமாக இருக்கும். என்ன இப்போ என்ன கேள்வி கேட்டீங்களா? என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களா? நான் வீட்டில் வெட்டியாக இருக்கிறேன்னா, அதனால் வந்து என் புருஷன் வந்து எனக்கு ஒரு வேலை வச்சுருக்காரு. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போனார். சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு சும்மா வர வேண்டியதுன்னு மனுஷன் சும்மா வராமல் இந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு வந்துட்டாரு. அவரே தானக்கும் ஒரு முறை முறைச்சதில்ல. இங்கே பாருங்க எவ்வளோ முருங்கைக்கீரை பார்த்தீங்களா? இவ்வளோ முருங்கைக்கீரை நல்லா இவ்வளோ கருவேப்பிலை கிட்ட கொண்டு போய் போட்டு வந்துட்டாரு கீரை. ஏன் மாமா? இப்போ இவ்வளோ கருவேப்பிலை இருக்குது. இப்போ இவ்வளோ கருவேப்பிலை உருவி இருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணணுமா, குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி செய்யணுமா. இந்த கருவேப்பிலை பொடி வீடியோ வந்து அன்னைக்கு படுத்துட்டு கார்த்திகா சிஸ்டர் வீடியோ பார்த்துட்டு இருந்தா அவங்க இதை ரெடி பண்ணது. இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, கருவேப்பிலை பொடி சாப்பிட்டா அப்போ முடி நல்லா வளரும், உனக்கு தான் முடி கம்மியாக இருக்குல்ல, அதனால வந்து நீயே செய்ய அப்படின்னு சொல்லி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. நான் முன்ன பண்ண இதை செஞ்சது கூட இல்லை. நான் அதுக்கப்புறம் அங்கே என்னவோ எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காரு. என்ன சாமி அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கீங்க? என்னது அது? கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் இது அது பேரை மறந்துட்டேன். கோவக்காய். ஆல்ரெடி மதியம் வரும்போது நல்லா இவ்வளோ கோவக்காய் கிட்டே எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்களா இல்லை ஏன்னா காட்டுக்கு வேலைக்கு போகிறாரான்னு எனக்கு தெரியல. வரும்போது தினமும் எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு ஃப்ரெண்ட். இங்கே ஒரு பக்கம் நமக்கு செலவு கம்மியானாலும் ஒரு பக்கம் செலவு அதிகமாக இருக்குது. சம்பாதனையும் கம்மி, செலவும் கம்மி, எல்லாமே கம்மி. ஆனால் செலவு எப்படி தான் ஆகுதுன்னே தெரியல உண்மையாக. ஆனால் முன்ன செலவு பண்ண மாதிரிலாம் நான் இப்போ செலவு பண்ணுறதே கிடையாது. நான் ஏன் மாமா? ஏதோ பொழுப்பு போகுது பாருங்களேன். எனக்கு இப்போ நான் இதெல்லாம் உருவி வச்சுட்டு அந்த கீரையும் உருவணும். கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நானே இப்போ வேலைக்கு போயிட்டு தானே வந்தேன். உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் இருந்த மனுஷனே இல்லை சரிண்ணா. சென்னையில் இருந்த மாமா வேற, இப்போ ஒடிசாவில் இருக்க மாமா வேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் ஆஞ்சி முடிச்சுட்டு இந்த கருவேப்பிலை ரெசிபி வந்து யார்கிட்டயாவது கேட்டு நான் இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் வராங்க? என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சோகமாக வரீங்க? இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? காட்டு நெல்லிக்கா. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது. ஆமாம், உங்கள் கை காட்டுங்க, எப்படி இருக்கு உங்கள் கை? ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? சரி, கை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து நம்மளை கேட்டாங்க, அண்ணாக்கு கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் கேட்டேன். சரிங்களா?
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மோள சவுண்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜே சவுண்டு வந்து பாட்டு நல்லா சூப்பராக இருந்தது. இந்த நாகினி பாட்டெல்லாம் போட்டுருந்தாங்க. வெளியே நின்று நல்லா வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் மைண்டு அந்த டும்மு டும்முன்னு அது என்ன சவுண்டு இப்போ கேட்கும்? அந்த டும்மு டும்முன்னு பேஸா? ஐயோ, அந்த டும்மு டும்முன்னு கேட்கும் போதெல்லாம் அப்படியே நெஞ்சு பிடிச்சின்னு நாங்கள் ஒரு 3 பேர் எடையோ ஓடிட்டோம். அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் இருந்தது. நான் வேணால் உங்களுக்கு கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் சாங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஆனால் உண்மையாக சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நைட்டு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போது செம்ம அழகழகாக இருந்தாங்க கேர்ள்ஸுங்கெல்லாம். ஆனால் என்ன ஒன்றுனா இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பூ வந்து நம்ம ஊர் சாயத்துக்கு வைக்கிறாங்க. ஆனால் இன்னும் முடி நீட்டாக இருக்கும். கொண்டை போட்டுக்கிறாங்க, கொண்டை போட்டு அழகாக பூ சுற்றிக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் பூ சூப்பராக இருந்தது. அருமையே கூட நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் பட்டாசுலாம் வந்து கலர் கலராக வெடித்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள், நான் சொன்னல அந்த டிஜேயில் வந்து அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? எப்படி ஜென்ஸுங்கெல்லாம் வந்து அந்த தண்ணியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்து பட்டாசு வெடித்தாங்களா, அதில் வந்து இந்த காசு வந்து சில்லறையாக வந்து ஊந்துது. ஆரியா அதை பார்த்துட்டு எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பார்க்கவே நல்லா இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த சாங் வச்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்குக்கு எந்த அளவுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து போன உடனே நான் என்ன பண்ணேன்னா, பொண்ணு மாப்பிள்ளையை கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரியை கூட்டிட்டு நான் உள்ளே ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன். இங்கே பாருங்கள், அரியே காதை மூடிக்கிட்டு எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா? குட்டி பசங்க எல்லாமே அந்த அளவுக்கு டும்மு டும்முன்னு சவுண்ட் இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தாங்க. எந்த ஊர் மாமா? நம்ம கிராமமா பக்கத்து கிராமம்? நம்ம கிராமம் தானே. நம்ம கிராமத்தில் தான் இங்கே டிஜே சவுண்ட் வச்சு தான் போவாங்க. ஓஹோ. இது பொண்ணு வீட்டில் எதுவும் தரல, அதனால இவங்க கோயிலில் போய் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது கிராமத்துக்கு ரீசெண்டாக வந்து ரிசப்ஷன் மாதிரி. ஓகே ஓகே. இப்போ தெளிவாக மாமா சொல்லிட்டாங்க பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்காங்க. பொண்ணு செம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. இது முடிஞ்ச உடனே அரிய நான் எப்படி கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம் மட்டும் பாருங்களேன். பட்டாசு வெடிக்குது பாருங்கள். ஏன்னா இது டிஜே வர்றதுக்கு முன்னாடியே வந்து அரி இப்படி அப்படியும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அரி ஓடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி வந்து குறுக்க வந்துடுச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன், இடிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே கத்திட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வண்டி குறுக்க வந்தது. அதனால் நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாருமே எப்படி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? பொண்ணு மாப்பிள்ளை இவங்க தான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்தளவுக்கு கிளியராக தெரியல, ஆனால் பொண்ணு அழகாக இருந்தது. மாப்பிள்ளை கையில் ஒரு தேங்காய் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க.